ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவி. இந்த கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே செய்யணும் போல் இருக்குல்ல. ரொம்ப அருமையான இந்த கிரேவி, ரொம்ப பிரமாதமாக இருக்குது டேஸ்ட்டு. இந்த கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை நம்ம இந்த வாணலியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம இந்த கத்திரிக்காய்களை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம ஒரு 50% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் கொதிக்கும்போது நமக்கு வதக்கினா தான் நமக்கு அந்த சாரமெல்லாம் இதுக்குள்ளே போய் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய்களை எடுத்துருவோம். இப்போ வதக்கிய கத்திரிக்காய்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ அதே வாணலியில் ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு வதக்கும் போது இருந்த எண்ணெயே போதும், இதுக்கு தனியாக அதுக்கு சேர்க்க தேவையில்ல. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வாணலியில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப். இப்போ இது கண்ணாடி பதத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வாசனை வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 1 கப் தக்காளி, இது ஒரு பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா குழைய நம்ம வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காயோட பச்சை மிளகாய் சேர்த்து வேறு நம்ம காரம் சேர்த்துருக்கோம், அதனால் நமக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போதும். 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போக நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. ஒரு அரை கப் குடமிளகாய் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வதக்கி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் சூடான பிறகு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாகும், இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை சேர்த்துக்கலாம். நம்மளோட கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு. இது இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழைகளை தூவிடுவோம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கத்திரிக்காய் குடமிளகாய் கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.